மனித வரலாற்றிலே மிக பிரபலமான கதைகளில் ஒன்று நோவாவின் காலத்தில் வந்த பெருவெள்ளம். இது பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு கதை. அதாவது கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு முன்னால் நோவா அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்திருக்கான். அவன் ஒரு நல்லவனாக இருந்தானான். ஆனால் உலகத்தில் மற்ற மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப கெட்டவங்களாக இருந்திருக்காங்க. அதனால கோபம் வந்து கடவுள் ஒரு பெரிய வெள்ளத்தை வரவழைச்சி எல்லா மனிதர்களையும் கொன்னுட்டார். இந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அப்புறம் விலங்கினங்களில் ஒவ்வொரு ஜோடியையும் ஒரு பெரிய பேழையில் வச்சு காப்பாற்றினார் அப்படிங்கிறது அந்த கதை. இந்த கதையை அடிப்படையாக வச்சு எத்தனையோ பல கதைகள் எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ $multi-million ஹாலிவுட் படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. உலகத்தின் பல கலாச்சாரங்களில் இது அறியப்பட்ட ஒரு கதை. இது ஒரு பிரபலமான கதை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையாகவும் இந்த கதை இருக்குது. அதாவது கிறிஸ்தவ மதத்தின் கோட்பாடு என்ன? கடவுள் மனுஷனை படைத்தார், மனிதன் பாவம் பண்ணால் அவனை தண்டித்தார், அவன் திருந்தலை. பிறகு அவரே இந்த பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவைக்கு போய் மரணம் அடைந்தார். இந்த சுவிசேஷம் இருக்குது இல்லையா, இதுக்கும் இந்த நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ள கதைக்கும் தொடர்பு இருக்குது. அதை நீக்கினா, அதாவது இந்த நோவாவின் கதையை பைபிளிலிருந்து நீக்கினா பிறகு சுவிசேஷத்துக்கு அடிப்படையே எல்லாம் போயிடும். அப்போது இந்த நோவாவின் கதை கிறிஸ்தவத்தின் அடிப்படையாக இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, பைபிளில் இருக்கிற இந்த நோவாவின் சரித்திரம் உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு இல்லை. இது ஒரு பொய்யான வரலாறு. பைபிளில் இருக்கிற இந்த ஆதியாகமம் புத்தகம் எழுதப்படுறதுக்கு முன்னாலேயே வேறு கலாச்சாரங்களில் இதே போன்ற வெள்ளக்கதைகள் இருந்திருக்கு. மெசபொட்டேமியா கலாச்சாரத்தில் இருந்த எபிக் ஆஃப் கில்கமெஷ் மற்றும் எபிக் ஆஃப் அட்ராஹசிஸ், இது போன்ற புராணங்களில் இதே போல் கடவுள் உலகத்தை அழித்தார், ஒரு குடும்பத்தை காப்பாற்றினார், அவங்க மூலமாக ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கினார்னு கதைகளை ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த கதைகளையெல்லாம் காப்பி அடித்து தான் பைபிளை எழுதின ஆசிரியர்கள் இப்படி ஒரு கதையை உருவாக்கி இதில் சேர்த்துருக்காங்க. ரெண்டாவது, இப்படி பூமி முழுவதும் அழிக்கும் அளவுக்கு ஒரு வெள்ளம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சரித்திரபூர்வமான விஞ்ஞானபூர்வமான ஆதாரமும் கிடையாது. அப்போது கடவுள் மனிதன் செய்த பாவத்தை பார்த்தாரு, அவருக்கு கோபம் வந்துச்சு, வெள்ளத்தை வரவழைச்சி மனித குலத்தை அழித்தார், அதில் ஒரு குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி அவங்க மூலமாக ஒரு மனித குலத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு பொய்க்கதை. அப்படி இருக்கும்போது இந்த பொய்க்கதையை அடிப்படையாக கொண்ட இயேசுவை பற்றிய சுவிசேஷம் எப்படி உண்மையாக இருக்கும்? ஒரு மதத்தின் அடிப்படையை கட்டுக்கதைன்னா பிறகு அந்த மதம் எப்படி உண்மையானதாக இருக்க முடியும்? இப்போது இந்த நோவாவை பற்றி இந்த கதை இருக்கு இல்லையா, வெள்ளம் வந்துச்சு, உலகத்தை ஆண்டவர் அழித்தார் அப்படின்லாம், இது ஒரு காப்பி அடிக்கப்பட்ட கதை, அது உண்மை சரித்திரம் அல்ல அப்படிங்கிறது சமீப நாட்களில் தெரிய வந்ததுக்கு பிறகு அதை சமாளிக்கிறதுக்கு கிறிஸ்தவ அறிஞர்கள் சில வழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இதை விட சுவாரஸ்யமான கதை. கிறிஸ்தவ அறிஞர்களில் ஒரு பிரிவினர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நோவாவின் கதை ஒன்றும் கிறிஸ்தவத்துக்கு அடிப்படையெல்லாம் கிடையாது, அந்த கதை இல்லைனாலும் கூட இயேசு நம் பாவத்திற்காக சிலுவைக்கு போனார் அப்படிங்கிற அந்த சுவிசேஷம் உண்மையானது, அதனால் நாம் இந்த நோவாவின் கதை உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க? ஏன்னா இவங்களுக்கு தெரியுது இந்த நோவாவின் கதை ஒரு உண்மையான கதை இல்லைன்னு, அது உண்மையான சரித்திரம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் அதை வந்து ஒதுக்க பார்க்குறாங்க. அது ஒன்றும் நமக்கு முக்கியம் கிடையாது, அந்த கதையை சார்ந்து கிறிஸ்தவம் கிடையாது, அந்த கதை இல்லைன்னா கூட இயேசு நமக்காக சிலுவைக்கு போனார் என்கின்ற அந்த சுவிசேஷம் வந்து உண்மையானது அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இவங்க சொல்கிறது போல் நோவாவின் கதையை அப்படி ஒதுக்கிட முடியாது. நோவாவின் கதை பொய்னா இயேசுவை பற்றிய சுவிசேஷமும் பொய். ஏன்னா இயேசுவே நோவாவை பற்றி குறிப்பிடுறதாக பைபிள் சொல்லுது. நோவாவின் காலத்தில் நடந்தது போல் இனி நடக்கும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார் இயேசு. அப்போ அந்த நோவாவின் கதை உண்மையிலே நடந்த ஒரு கதை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் தன்னை பற்றியே பேசுகிறார். அப்போ நோவாவின் கதை பொய்னா எப்படி இயேசு உண்மையாக இருப்பார்? அது பொய்னா இதுவும் பொய் தான். இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால கிறிஸ்தவ அறிஞர்களில் வேறொரு பிரிவினர் வேறொரு தந்திரத்தை பயன்படுத்தி இதை சமாளிக்க பார்க்குறாங்க. அதாவது நோவாவின் கதைக்கும் இயேசுவின் சுவிசேஷத்துக்கும் தொடர்பு இருக்குது, அது இல்லைன்னா இது இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால கிறிஸ்தவ அறிஞர்களில் வேறொரு பிரிவினர் வேறொரு தந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நோவாவின் கதை பொய் கிடையாது, அது ஒரு கற்பனை கதை தான், ஆனால் ஒரு உருவகமாக சொல்லப்பட்ட கதை. அதாவது ஒரு உருவகமாக அந்த கதையை தேவன் பைபிளில் கொடுத்து அவர் எப்படி பாவத்தை வெறுக்கிறார், எப்படி அதுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறத விளக்கி இருக்கிறார். உண்மையில் நடந்த சம்பவம் இல்லை, ஆனால் உருவகமாக தேவன் அந்த கதையை உருவாக்கி பைபிளில் வச்சுருக்கிறார்னு அவங்க சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் இப்படியும் சமாளிக்க முடியாது. ஏன்னா பைபிள் இதை ஒரு உருவகமான கதையாக காட்டலை, இது உண்மையில் நடந்த சரித்திரமாகத்தான் பைபிள் சொல்லுது. இதை ஒரு கவிதையாகவோ நீதி கதையாகவோ பைபிள் தரலை. 1800 வருஷங்களாக கிறிஸ்தவ சபை இதை ஒரு உண்மையில் நடந்த ஒரு சம்பவமாகத்தான் போதிச்சிருக்கு. இப்போ இது காப்பி அடிக்கப்பட்ட ஒரு பொய்க்கதைன்னு தெரிஞ்ச உடனே
இவங்க அது ஒரு உருவகமாக சொல்லப்பட்ட கற்பனை கதை அப்படின்னு சொல்லி புதிய விளக்கங்களை கொடுக்க பார்க்குறாங்க. அது நடக்காது. சரி, அப்போ இந்த முயற்சியும் உதவாது. அதனால் வேறொரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கிறிஸ்தவ அறிஞர்களே வேறொரு பிரிவினர், இல்லை நோவாவின் கதை உண்மையிலே நடந்த ஒரு சரித்திரம் தான், அது உருவகமாக சொல்லப்பட்டதில்லை, நிஜமாகவே நடந்துச்சு. நோவான்னு ஒரு மனிதன் உண்மையிலே வாழ்ந்தான், அந்த காலத்தில் கடவுள் பூமியை வெள்ளத்தினால் அழித்தார், எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை நிரூபிக்கிறதுக்கு பொய்யான ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. எப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் அகழ்வாராய்ச்சிகளில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. மலைகளின் உச்சியில் கடல் வாழ் உயிரினங்களின் புதை வடிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஃபாசில்ஸ், கடலில் வாழ்கிற உயிரினங்கள் இருக்கு இல்லையா, மீன் வகைகள், இதனுடைய உடல் படிவங்கள், புதை படிவங்கள் மலை உச்சியில் இருக்குது. இது எப்படி அங்கே போச்சு? கடல் வாழ் உயிரினங்கள் கடலில் தானே இருக்கும், அது மலைக்கு எப்படி போயிருக்கும்? மலையில் போய் இறந்து அங்கேயே அது மடிஞ்சது மாதிரி படிவங்கள் இருக்குது மலை உச்சியில். இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நோவாவின் காலத்தில் பூமி முழுவதையும் கடவுள் வெள்ளத்தினால் அழித்தார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரங்கிறாங்க. அதாவது நோவாவின் காலத்தில் வந்த வெள்ளம் மலை உச்சி வரைக்கும் போயிடுச்சு, அதனால் கடலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த உயிரினங்களை மலை உச்சியில் போய் இறந்து போய் அதனுடைய படிவங்கள் அங்கே இருக்குதுன்னு சொல்லி கிறிஸ்தவ அறிஞர்களில் ஒரு பிரிவினர் இதை வச்சு நோவாவின் கதை உண்மைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் நவீன புவியியல் ஆராய்ச்சிகள் இந்த வாதத்தை முறியடிச்சிருச்சு. எப்படின்னா, இந்த மலைகள் இருக்கு இல்லையா, இன்றைக்கி மலைகளை நம்ம பார்க்குறோமே, இது எல்லாமே ஒரு காலத்தில் கடலின் தரைப்பகுதிகளாக இருந்தவை. பல மில்லியன் ஆண்டுகளாக புவித்தட்டுகளின் நகர்வால் மலைகளாக இதெல்லாம் மாறி இருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம மலையை பார்க்குற எல்லாமே ஒரு காலகட்டத்தில் கடலின் அடியில் இருந்திருக்கு, கடலினுடைய தளமாக. அப்போ அந்த காலகட்டத்தில் இறந்து போன உயிரினங்கள் இருக்கு இல்லையா, கடல் வாழ் உயிரினங்கள், அதெல்லாம் அந்த கடலின் தரை மட்டத்திலே படிவங்களை மாறிடுச்சு, கடலுக்கு அடியிலே. பிறகு பல மில்லியன் ஆண்டுகளாக புவித்தட்டுகள் அசைஞ்சு அந்த நகர்வால் அதெல்லாம் மலைகளாக மாறியிருக்கு. இதன் காரணமாகத்தான் கடல் வாழ் உயிரினங்களின் புதைப்படிவங்கள் மலை நோச்சியில் தெரியுது. இதை இன்றைக்கி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்ததுக்கு இது ஆதாரம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொய். சரி, இரண்டாவதாக இந்த கிறிஸ்தவ அறிஞர்கள் நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்தது உண்மைதான், சரித்திரத்தில் நடந்த நிகழ்வு தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இன்றைக்கி காட்ட முயற்சித்த ஆதாரம் என்ன தெரியுமா? நோவாவின் பேழையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோவாவின் பேழையின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன அப்படிலாம் நிறைய கதைகளை விட்டாங்க. ஆனால் அது எல்லாமே மோசடி வேலை அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. இவங்க மோசடி வேலை பண்ணி நோவாவின் வெள்ளம் உண்மையிலே நடந்ததுன்னு நிரூபிக்கிறதுக்கு பார்த்துருக்காங்க. யார்? கிறிஸ்தவ அறிஞர்கள். ஆனால் அதுவும் மோசடி வேலைங்கிறது தெரிய வந்துருச்சு. ஆக மொத்தத்தில் இந்த நோவாவின் கதை ஒரு காப்பி அடிக்கப்பட்ட கட்டுக்கதை அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. இந்த கட்டுக்கதையின் அடிப்படையில் தான் இயேசு நம் பாவங்களுக்காக சிலுவைக்கு போனார் என்கிற இன்னொரு கட்டுக்கதையும் உருவாக்கப்பட்டிருக்கு.